12th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸில் ஃபஸ்ட் லெசனில் கிராமர்ஸ் ரூலில் பயன்படுத்தக்கூடிய அடிப்படை ஃபார்முலா என்னென்னு சொல்லி முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். அந்த கிராமர்ஸ் விதி ஃபார்முலா என்னென்னு சொல்லி பார்ப்போம். அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு டெல் எக்ஸ் பை டெல், ஒய் ஈக்குவல் டு டெல் ஒய் பை டெல், இசட் ஈக்குவல் டு டெல் இசட் பை டெல். அடுத்தது 3x3 மேட்ரிக்ஸை எக்ஸ்பான்ஷன் பண்ணுறதுக்கான ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். அது மூலம் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் எப்படின்னு முதல்ல தெரிஞ்சுப்போம். ஏ இஸ் ஈக்குவல் டு A1 B1 C1, A2 B2 C2, A3 B3 C3. இப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் ரோ 1 அடிப்படையாக வச்சுக்கிட்டு இப்போ நம்ம ஒரு ஃபார்முலா கிரியேட் பண்ணுறோம். A is equal to A1 B2 C3 minus C2 B3 minus B1 into A2 C3 minus C2 A3 plus C1 into A2 B3 minus B2 A3. நடுவில் உள்ள B1க்கு எப்போதுமே முன்னாடி எதிர்குறி தான் கொடுக்கணும். இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துப்போம். இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். இந்த ஃபார்முலா தெரியாமல் நம்ம கண்டிப்பாக அதை சால்வ் பண்ணவே முடியாது. இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ப்ராப்ளத்தை பார்ப்போம். கிராமர்ஸ் விதியை பயன்படுத்தி 3/x plus 2/y plus 4/z equal to 1, 1/x plus 2/y plus 1/z equal to 4/3, 2/x minus 1/y plus 1/z equal to 1/6. இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பின்னங்களை ஃப்ராக்ஷன்ஸ் எளிமையாக்க ஒரு வேரியபிள் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். u is equal to 1/x, v is equal to 1/y, w equal to 1/z. இப்போ அந்த ஈக்குவேஷன் எப்படி மாற்றுறோம்னா 3u plus 2v plus 4w equal to 1, u plus 2v plus w equal to 4/3, 2u minus v plus w equal to 1/6ன்னு மாற்றிடுறோம். இப்போ பிரைமரி மேட்ரிக்ஸ் டெல்டாவை கண்டுபிடிப்போம். டெல்டா இஸ் ஈக்குவல் டு இந்த கோஎஃபிஷியன்ஸை வச்சுக்கிட்டு 3 2 4 1 2 1 2 minus 1 1 இது இந்த கோஎஃபிஷியன்ஸ் எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ அதுக்கு சால்வ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ரோ 1 வச்சு சால்வ் பண்ணுறோம். ஏற்கனவே நான் ஃபார்முலா சொல்லியிருக்கேன், அதை பயன்படுத்தி சால்வ் பண்ணுறோம். ஸோ டெல்டா இஸ் ஈக்குவல் டு 3 into 2 into 1 minus 1 into minus 1 minus 2 into 1 into 1 minus 1 into 2 plus 4 into 1 into minus 1 minus 2 into 2. இது எல்லாமே அந்த சப்ஸ்டிடியூஷன் தான், ரோ காலம் சப்ஸ்டிடியூஷன் தான். ஃபார்முலா முதலே சொல்லியிருப்பேன். 3x3 மேட்ரிக்ஸுக்கு எப்படி எக்ஸ்பான்ஷன் பண்ணுறதுக்கான ஃபார்முலா பார்த்துக்கணும். இப்போ அடுத்தபடியாக இதை சால்வ் பண்ணுறோம். டெல்டா இஸ் ஈக்குவல் டு 3 into 2 plus 1 minus 2 into 1 minus 2 plus 4 into minus 1 minus 4. So delta is equal to 3 into 3 minus 2 into minus 1 plus 4 into minus 5. Delta is equal to 9 plus 2 minus 20 is equal to minus 9. இப்போ டெல்டாவோட வேல்யூ 0 இல்லை அப்படிங்கிறதுனால இந்த விதியை அப்ளை பண்ணி சால்வ் பண்ணலாம். அப்போ டெல்டா யூ, டெல்டா வி, டெல்டா டபிள்யூ கண்டுபிடிக்கிறோம். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெல்டா யூ கண்டுபிடிக்கும் போது இந்த கான்ஸ்டன்ட் 1 4/3 1/6 ஃபஸ்ட்டு காலமில் பயன்படுத்திக்கிறோம். அப்போ டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு 1 2 4 4/3 2 1 1/6 minus 1 1. இந்த 1 4/3 1/6 ஃபஸ்ட்டு காலமில் பயன்படுத்தியிருக்கோம். இப்போ இதை நம்ம இந்த டெல்டா யூவை எக்ஸ்பான்ஷன் பண்ணுறோம். அதுக்கான ஃபார்முலா நம்ம அடிப்படையிலே முதலே கொடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த ஃபார்முலாவை நல்லா பார்த்துங்க, அதை யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணுறோம். டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு 1 into 2 into 1 minus 1 into minus 1 minus 2 into 4/3 into 1 minus 1 into 1/6 plus 4 into 4/3 into minus 1 minus 2 into 1/6. Delta u is equal to 1 into 3 minus 2 into 7/6 plus 4 into minus 5/3. Delta u is equal to 3 minus 7/3 minus 20/3 is equal to 3 minus 27/3 is equal to 3 minus 9 is equal to minus 6. அடுத்தது டெல்டா வி கண்டுபிடிக்கிறோம். டெல்டா வியை பொறுத்தளவில் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கான்ஸ்டன்ஸான 1 4/3 1/6 செகண்ட் காலமில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம் டெல்டா மேட்ரிக்ஸில். அப்போ டெல்டா வி இஸ் ஈக்குவல் டு 3 1 4 1 4/3 1 2 1/6 1ன்னு டெல்டா வி வரும். இப்போ இதை நம்ம திரும்பவும் என்ன பண்ணுறோம், எக்ஸ்பான்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறோம். டெல்டா வி இஸ் ஈக்குவல் டு 3 into 4/3 into 1 minus 1 into 1/6 minus 1 into 1 into 1 minus 1 into 2 plus 4 into 1 into 1/6 minus 4/3 into 2. Delta V is equal to 3 into 7/6 minus 1 into minus 1 plus 4 into minus 15/6. Delta V is equal to 7/2 plus 1
minus 10 is equal to 7 by 2 minus 9 is equal to minus 11 by 2. டெல்டா டபிள்யூ அதே மாதிரி கண்டுபிடிக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம், அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவை தேர்ட் காலமில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் டெல்டா மேட்ரிக்ஸில். ஸோ டெல்டா டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு 3 2 1 1 2 4 by 3 2 minus 1 1 by 6ங்களும் இதை திரும்ப எக்ஸ்பான்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறோம். டெல்டா டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு 3 into 2 into 1 by 6 minus 4 by 3 into minus 1 minus 2 into 1 into 1 by 6 minus 4 by 3 into 2 plus 1 into 1 into minus 1 minus 2 into 2. Delta W is equal to 3 into 5 by 3 minus 2 into minus 15 by 6 plus 1 into minus 5. Delta W is equal to 5 plus 5 minus 5 is equal to 5. Delta W value 5. So UVW மற்றும் XYZ வேல்யூஸை இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கிராமர் விதியின் சூத்திரம் ஃபார்முலா என்னன்னு பார்க்கும்போது U is equal to del U by del, V is equal to del V by del, W is equal to del W by del. இப்போ யூவின் மதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது U is equal to minus 6 by minus 9. நம்ம கண்டுபிடிச்சிக்க என்ன வேல்யூ வச்சு தான் பண்ணுறோம். U is equal to minus 6 by minus 9 is equal to 2 by 3. அப்போ எக்ஸோட வேல்யூ 1 by U is equal to 3 by 2. V in மதிப்பு V is equal to minus 11 by 2 by minus 9 which is equal to 11 by 18. இப்போ Y ஓட வேல்யூ Y is equal to 1 by V is equal to 18 by 11. நம்ம W in மதிப்பு பார்த்தீங்கன்னா W is equal to 5 by minus 9 is equal to minus 5 by 9. அப்போ Z வேல்யூ 1 by W, ஸோ minus 9 by 5. அப்போ இறுதி விடையா X is equal to minus 3 by 2, Y is equal to 18 by 11, Z equal to minus 9 by 5. ஸோ இப்படி தான் இந்த ப்ராப்ளமாக சால்வ் பண்ணிடுவோம். கிராமர்ஸ் ரூலுக்கு பேசிக் ஃபார்முலா எல்லாத்தையும் யூஸ் பண்ணாதான் முதல்ல பார்த்தீங்கன்னா பேசிக் ஃபார்முலா ஒவ்வொன்றுக்கும் இருக்க மாதிரி எக்ஸ்பான்ஷன் ஃபார்முலா ஒவ்வொரு ஸ்டெப்லையும் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஒவ்வொரு ப்ராப்ளமாக சால்வ் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ ஆல்.